ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஷாம். இது உங்கள் ஜிஓடி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசூஸ் ப்ரீமியம் கேர் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து யாராச்சும் ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே காதில் மாட்டிட்டு மற்ற வேலையை பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசூஸ் டஃப் F15 நான் வாங்கின லேப்டாப். ஸோ இது நான் வாங்குறப்போ 1.25 lakhsக்கு நான் வாங்கினேன். வாங்கி ஒரு 1 year நல்லா யூஸ் பண்ணேன். சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்துச்சு அதில். அதை வந்து லேப்டாப் அவங்க ஏசூஸ் சைட்லேருந்தே சரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு இடையும் வர்றப்பே வீட்டுக்கே விசிட் பண்ணி அவங்கள நான் போய் பஸ் ஸ்டாண்டில் கூட்டிகிட்டு வந்து வீட்டிலேயே விசிட் பண்ணி சரி பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிவிடுவோம். இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அது இப்போ பெருசாக தெரியல. 1 year அண்டர் வாரண்டி அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு அந்த டைம். ஏன்னா அப்போ தான் கோவிட் டைம்னால எல்லா சர்வீஸ் சென்டர்ஸும் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓப்பனிங் டைம் அதெல்லாம் நிறைய விஷயம் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி என்னென்னா, ஏசூஸ் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். நான் 2 லேப்டாப் வாங்கியிருக்கேன் அவங்க பிராண்டில் இருந்து. 3 லேப்டாப் சொல்ல போனோம்னா அந்த 3 லேப்டாப்புமே நல்லா தான் இருக்குது. ஏசூஸ் டஃப் F15லேயே 2 சீரிஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு விவோ புக் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்கின ஏசூஸ் லேப்டாப்மே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்மூத் அண்ட் சில்கியாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. நான் என்னென்னா, ஒரு வருஷம் கழிச்சு விண்டோஸ் அப்டேட் கொடுத்தாங்க. அவங்களோட Thunderbolt 4 போர்ட், அதாவது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஒரு போர்ட், இந்த ஒரு போர்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் Thunderbolt 4க்கான அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில், என்னோட வீடியோஸில். அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரேஞ்சாக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டிஸ்பிளே அடாப்டரை கொண்டு வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த Thunderbolt 4 அடிக்கடி லாக் ஆகிடுது, வேலை செய்ய மாட்டேங்குது. திரும்ப பின்னாடி ஹுட்டை கழட்டிட்டு லைட்டை தொடச்சோம் அப்படின்னா அது வேலை செய்யுது. ஸோ இது வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபோரமில் தேடினா எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஹெச்பி யூசர்ஸ்க்கும் இருக்குது, நிறைய டெல் யூசர்ஸ்க்கும் இது காமனான விஷயம். இந்த மெக்கானிசம் ஃபுல்லாக எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான லேப்டாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வாரண்டி இருக்கும். நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 1 year இல்லாட்டி 2 yearsக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி போடுறது தான் நல்ல ஐடியா. விவோ புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 வருதுங்க ப்ரீமியம் கேர். 3 yearsக்கே வந்து பார்த்தீங்கன்னா 6,000 to 7,000 அது முடிஞ்சிருது. ஆனால் ஏசூஸ் டஃப் F15க்கு வந்து அவங்களோட அஃபிஷியல் பேஜில் கொடுத்துருக்கிறது 13,999 ரூபா. அதாவது 1+2, அதாவது 1 year ஸ்டாண்டர்ட் வாரண்டி இருக்கும். ப்ளஸ் 2 years நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து 13,999 அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் 3 yearsக்கும் நீங்கள் போட முடியும். 3 years அப்படின்னு போடுறப்போ 21,999 அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எத்தனை பேர் வந்து 3 yearsக்கு போடுவாங்க அப்படிங்கிறது அது ப்ராக்டிக்கலில் என்னால் சொல்ல முடியாது. பட் 2 years அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான நாமினலான ஃபேஸ். நீங்கள் இந்த 2 yearsலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 90% உங்களோட லேப்டாப்போட ஃபுல் எஃபிஷியன்சியில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த விஷயம் வந்து டெஃபினட்டாக ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, அதை நான் முதலே சொல்லிக்கிறேன். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்பேர் போச்சு அப்படின்னா அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கலர் அக்யூரசி கரெக்டாக இருக்கிற டிஸ்பிளேஸ் இதெல்லாம் ஈஸியாக 13,000 to 14,000 ரூபாய் அவங்க சொல்கிறாங்க ஏசூஸில் செப்பரேட்டாக அந்த டிஸ்பிளேக்கு மட்டும். என்னோட ஏசூஸ் விவோ புக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, டிஸ்பிளே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 2 தடவையுமே டிஸ்பிளே ஃபிளிக்கரிங் வந்து 2 தடவையுமே டிஸ்பிளே மாத்திரம். ஒரு பைசா கூட காசு வாங்கலை. ஏன்னா அது வந்து 1 yearக்குள்ளேயே அந்த விஷயம் வந்து 2 தடவை நடந்துருச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த டிஸ்பிளேல தான் ஏதோ ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்பிளே அடாப்டர் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். 1 yearக்கு ஸ்டாண்டர்ட் வாரண்டி எல்லா ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து 2 வருஷம் 3 வருஷம் வந்து எலக்ட்ரானிக் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கிற மெயின்டெனன்ஸில் இருக்குது ஃபர்ஸ்ட் திங். அது ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலோ எதுவும் பேனிக் ஆகாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கேர் அந்த 1 year முடிகிறதுக்குள்ளே நீங்கள் எடுத்தாங்கனால அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ஒரு சேஃபான மெஷர் அப்படின்றது தான் என்னோட சஜஷன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெல் லேப்டாப், அந்த லேப்டாப்புக்குமே வந்து பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஸோ அந்த லேப்டாப்புக்கு ப்ராப்ளம் வரப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு லேப் கேர் போட்டு வச்சுக்கிறது எப்பயுமே ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, உங்களோட பட்ஜெட் வந்து 50,000 60,000 இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10,000 கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லேப் கேர் போட்டு வைக்கணும், டெஃபினட்டாக போட்டு வைங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போது 40,000 50,000 லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா 40,000 to 45,000 வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 6,000க்கு இந்த மாதிரி ஒரு 2 years எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டுக்கிறது எனக்கு தெரிஞ்சு சேஃபான ஒரு விஷயம். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு 1 yearக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் உங்கள் டைம் ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் சொல்கிறேன். 2nd year 3rd yearல கடைக்கு உங்களோட லேப்டாப் தூக்கிட்டு அடைகிறது நானும் விரும்பல, எங்கள் டீமும் விரும்பலை. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.